சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய சிறுகிழங்கை வச்சு ஈஸியா டேஸ்டியா சிறுகிழங்கு பொரியல் செஞ்சிருமா. சிறுகிழங்குல நிறைய மண் இருக்கும், கழுவிக்கோங்க. அப்புறம் அதனுடைய தோலை நீக்கிட்டு குக்கர்ல சேர்த்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 70% அளவுக்கு இந்த கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கிழங்கு 4 துண்டா கட் பண்ணிக்கோங்க. பெரிய கிழங்கா இருந்தால் 6 துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற சிறுகிழங்கையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு மூடி போட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. தேவைப்பட்ட தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அருமையான ரொம்பவே டேஸ்டியான சிறுகிழங்கு பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.